அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்ற ஜீவராசிகளின் உணர்வுகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சேவல்கள் கூவுகிற சப்தத்தை கேட்டால் அல்லாஹுவிடம் அவனுடைய அருளை கேளுங்கள். ஏனெனில் அவை, அதாவது சேவல்கள், வானவரை பார்த்திருக்கின்றன, எனவேதான் கூவுகின்றன. கழுதை கத்தும் சப்தத்தை நீங்கள் கேட்டால் ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள். ஏனெனில் அது ஷைத்தானை பார்த்திருக்கிறது, எனவேதான் அது கத்துகிறது. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 3303 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சேவல் ஒரு ஜீவராசி. அது வானவர்களுடைய வருகையை உணர்ந்து கொள்ளுகின்ற அளவுக்கு உண்டான ஆற்றல் உள்ளவை. எனவேதான் அவைகளுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் உயிரோட்டமானவை என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதர்கள் உணர முடியாத எண்ணற்ற விஷயங்களை மற்ற ஜீவராசிகள் உணர்கின்றன. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறந்து விட்டவர்கள் அவர்களுடைய அடக்கஸ்தலத்திலே, மண்ணறைகளிலே வேதனை செய்யப்படுகிறார்கள். அப்படி வேதனை செய்யப்படுகின்ற போது வேதனையை தாங்கிக் கொள்ளாமல் அவர்கள் எழுப்புகின்ற சப்தத்தை கால்நடைகள் தங்களுடைய காதுகளின் வழியாக செவியேற்கின்றன. இந்த செய்தி அல் ஜாமி என்ற நூலிலே 1965 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மண்ணறைக்குள்ளே நடக்கின்ற மறைவான விஷயம், அந்த மண்ணறைக்குள்ளே இருந்து எழுப்பப்படுகின்ற அழுகுரல், வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த குரல், அவைகளை கால்நடைகள் செவியேற்கின்ற அளவுக்கு உணர்ச்சியோடு, உணர்வோடு படைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வின் படைப்பு மனிதர்களின் தேவைக்காக வேண்டி அவன் எண்ணற்ற படைப்புகளை படைத்திருக்கிறான். இருந்த போதிலும் மனிதர்களாகிய நாம் இரக்கத்தோடும் கருணையோடும் மற்ற ஜீவராசிகளிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, வானங்களிலும் பூமியிலும் உள்ள மற்ற ஜீவராசிகளும் வானவர்களும் அல்லாஹுவையே சிரம் பணிந்து வணங்குகின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 16 சூரத்துன் நஹல் வசனம் 49 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. உயிரினங்கள், மனித ஜீவராசியை தவிர்த்து உண்டான மற்ற உயிரினங்கள் படைத்த இரட்சகனுக்கு சிரம் பணிந்து வணங்குகின்றன என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எறும்புகளுடைய உணர்வுகள், அதனுடைய உணர்ச்சி எப்படி என்பதை தெளிவுபடுத்துகின்ற குர்ஆனுடைய வசனத்தை ஆய்வு செய்ய முற்படுகின்ற போது, எறும்புகள் வசிக்கும் ஓர் ஓடையின் சமீபமாக வந்த பொழுது அதில் ஒரு பெண் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி, எறும்புகளே, நீங்கள் உங்கள் குடியிருப்புகளுக்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள்.
அல்லாஹுடைய தூதர் சுலைமானும் அவருடைய இராணுவமும் நீங்கள் இருப்பதை அறியாது உங்களை தங்கள் கால்களால் மிதித்து விடாமல் இருக்கட்டும். அல் குர்ஆன் அத்தியாயம் 27 சூரத்துன் நம்ல் வசனம் 18 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எறும்புகளை மனிதர்கள் அறியாமல் மிதித்து விடக்கூடாது என்று அந்த எறும்புகளுக்கு ஒரு எறும்பு கட்டளை பிறப்பிக்கிறது என்று சொன்னால் அவைகளுடைய உணர்வுகளும் உணர்ச்சியும் எப்படிப்பட்டவை என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனுடைய படைப்பினங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அல்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.